ஹாய் வெல்கம் டு கணிதம் கைடு. இன்றைக்கி 10th மேக்ஸில் பயிற்சி 1.5 9வது சம் பார்க்க போகிறோம். எஃப் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, -1,3 0, -1 2, 9. அதாவது எஃப் வந்து எப்படி இருக்கும்னா, அதோட சார்பு வந்து எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு சார்பகத்தில் வந்து என்ன இதெல்லாம் வரும், -1 0 2 வரும். அதே மாதிரி வீச்சகத்தில் வந்து 3 -1 -9 வரும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1 இருந்தால் 3, அதே மாதிரி 0 இருந்தால் -1, 2 இருந்தால் -9 ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எஃப் வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. எஃப்பில் என்னது நம்ம ஆன்சர், அதாவது என்ன போட்டோம்னா நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருந்ததுன்னா நம்மளுக்கு 3 கிடைக்கும்னு தெரியாது. அந்த எஃப் ஆஃப் எக்ஸை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இன்னொன்று என்னது கொடுத்துருக்காங்க, இது வந்து நேரிய சார்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நேரிய சார்பு அப்படின்னா என்னன்னு தெரியும்னா, நேரிய சார்புக்கு நம்மளுக்கு வரையறை என்னதுன்னா, அதோட எக்ஸோட பவரில் வந்து என்னது இருக்கும், 1 இருந்தால் அதுதான் நேரிய சார்புன்னு சொல்லுவோம். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு புக்கில் கொடுத்துருப்பாங்க எம்எக்ஸ் ப்ளஸ் சி. சரிங்களா? எம்எக்ஸ் ப்ளஸ் சி இப்படி இருந்தால் தான் இது என்னது நேரிய சார்பு. சரிங்களா? எக்ஸோட பவரில் 1 தான் வரணும். சரிங்களா? இதுதான் நேரிய சார்பு. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். எக்ஸோட வேல்யூ -1 போட்டால் நம்மளுக்கு 3 வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும்னு தெரியும். சரிங்களா? அப்போது நம்ம வந்து இதை வந்து பிரதியிடுவோமா. ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு -1 எனில், சரிங்களா, இதில் பிரதியிடுங்க. எஃப் ஆஃப் எக்ஸில் எஃப் ஆஃப் -1 ஈக்குவல் டு, இப்போ எம்ஐசியும் கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கிடச்சிடும். சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் மாதிரி இதை வந்து சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். -1 போடுங்க, என்ன வரும், m இன்ட்டு -1, எக்ஸுக்கு பதில் -1 போடுங்க. சரிங்களா? ப்ளஸ் சி ஈக்குவல் டு என்னது, -m ப்ளஸ் சி. எஃப் ஆஃப் -1னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். அப்போது எஃப் ஆஃப் -1க்கு பதில் 3 போட்டுக்கலாமா. எஃப் ஆஃப் -1க்கு பதில் 3 போடுறோம். சரிங்களா? அப்போது என்ன வரும், இது வந்து என்னது, -m ப்ளஸ் சி ஈக்குவல் டு 3ங்கிறது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. சரிங்களா? செகண்ட் அடுத்து என்னது கண்டுபிடிப்போம், எஃப் ஆஃப் 0 போட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு கண்டுபிடிப்போம். எக்ஸ் ஈக்குவல் டு 0 எனில், எக்ஸ் ஈக்குவல் டு 0 எனில் எஃப் ஆஃப் 0 நம்மளுக்கு என்ன வரும், எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு m இன்ட்டு 0 ப்ளஸ் சி. சரிங்களா? m இன்ட்டு 0னா என்னது, இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிடும். இங்கே சி மட்டும் கிடைக்கும். எஃப் ஆஃப் 0க்கு நம்மளுக்கு இங்கே ஆன்சர் என்ன வந்திருக்கு, -1 வந்திருக்கு. அப்போது -1, அதுக்கு பதிலாக -1 போட்டுக்கோங்க. அப்போ சியோட வேல்யூ நம்மளுக்கு இந்த இதில் கிடச்சிருச்சு. சரிங்களா? சியோட வேல்யூ கிடச்சிருச்சா. அப்போ இதை வந்து இதில் பிரதியிட்டால் போதுமா. அப்போ சி ஈக்குவல் டு -1 என 1ல் பிரதியிட. சரியா? 1ல் பிரதியிட்டோம்னா நம்மளுக்கு எம்மோட வேல்யூ கிடச்சிரும். அப்படி தானே? அப்போ 1ல் பிரதியிடுங்க, என்ன வரும், -m, சியோட வேல்யூ என்னது, -1 ஈக்குவல் டு என்னது, 3. சரியா? அப்போது இந்த -1 அந்த சைடு கொண்டு போனோம்னா என்ன வரும், ப்ளஸ் 1 வரும். அப்போ 3 + 1. அப்போ 3 + 1 என்னது, 4. இங்கே -m இருக்குது, இந்த மைனஸ் அப்படியே அந்த சைடு கொண்டு போனோம்னா -4 அப்படின்னு வரும். சரியா? எம்மோட வேல்யூ -4 கிடச்சிருச்சு, சியோட வேல்யூ -1 கிடச்சிருச்சு. இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் நம்ம பிரதியிடுவோமா. பிரதியிடுங்க, என்ன வரும், m ஈக்குவல் டு -4, சி ஈக்குவல் டு -1 எனில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு mx ப்ளஸ் சி. எம்முக்கு பதிலாக என்ன போடுவோம், -4 எக்ஸு. அடுத்து சிக்கு பதிலாக என்னது, -1. சரியா? எஃப் ஆஃப் எக்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், இந்த சம் இதோட முடிஞ்சு. எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. சரியா? இந்த சம் புரிஞ்சுதா புரியலையான்னு சொல்லுங்கள். அடுத்த சம் பார்ப்போம். 10வது பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு மின்சுற்று கோட்பாட்டின்படி சி ஆஃப் டி என்ற ஒரு நேரிய சுற்று சி ஆஃப் ஏடி1 ப்ளஸ் பிடி2 ஈக்குவல் டு ஏசி ஆஃப் டி1 ப்ளஸ் பிசி ஆஃப் டி2வை பூர்த்தி செய்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஒரு நேரிய சுற்றுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது ஈக்குவல் டு இது அப்படின்னு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து இதில் வந்து ஏயும் பியும் வந்து மாறிலிகள்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன சொல்லணும்னா, சி ஆஃப் டி ஈக்குவல் டு 3t வந்து ஒரு நேரிய சுற்றுன்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? இதுக்கு இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த இதை வந்து எடுத்துட்டு இது ஈக்குவல் டு இந்த இது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து என்னது, சி ஆஃப் டி ஈக்குவல் டு 3t வந்து நேரிய சுற்று அப்படின்னு வந்து வந்துடும். சரிங்களா? ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோமா. ஃபஸ்ட்டு சி ஆஃப் டி ஈக்குவல் டு 3t என்க. சரிங்களா? கொஸ்டினில் கொடுத்துருக்கதை எடுத்து எழுதியாச்சு. இதை வந்து நேரிய சுற்றுன்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு சி ஆஃப் T1 எடுத்துக்கோங்க. சி ஆஃப் T1 எடுத்துக்கோங்க. என்ன வரும், சி ஆஃப் T1 ஈக்குவல் டு, இங்கே வந்து டி இருக்க வேண்டிய இடத்துல T1 இருக்குது. அப்போ இங்கேயும் என்ன பண்ணுவோம்,
T1 போடும். அதே மாதிரி C of T2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ என்ன வரும்? இங்கே 3T2ன்னு வரும். சரிங்களா? இப்போ இந்த இதில் C of AT1 plus BT2 எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், C of AT1 plus BT2 equal to பாருங்கள், இப்போ இங்கே C of AT1 plus BT2 இருக்குது. அப்படி தானே? இந்த இடத்துல T இருக்க வேண்டிய இடத்துல AT1 plus BT2 இருக்குது. அப்போது இங்கே T இருக்க வேண்டிய இடத்துல இந்த இதை போடுவோமா? அப்போ 3 இன்ட்டு T இருக்க வேண்டிய இடத்துல என்ன போடுவோம்? AT1 plus BT2 அப்படின்னு போடுவோம். அப்படி தானே? 3 இருக்க வேண்டிய இடத்துல T இருக்க வேண்டிய இடத்துல இந்த இதை போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே T இருக்க வேண்டிய இடத்துல T இருக்குது. அதே மாதிரி இங்கே T இருக்க வேண்டிய இடத்துல இந்த இதை போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், 3 உள்ளே கொண்டு போய் பெருக்குங்க. என்ன வரும்? 3 of AT1. அடுத்து 3 இன்னொருக்கா உள்ளே கொண்டு போய் பெருக்கணும்னா 3 of BT2. சரியா? இப்போ பாருங்கள், அடுத்து AT1. ஏயை வந்து இங்கே வச்சுட்டு 3T1 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பியை தனியாக வச்சுட்டு 3T2 வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 3T1னா நம்மளுக்கு என்னது? C of T1. அப்படி தானே? அப்போ A இன்ட்டு C of T1 எழுதலாமா? அடுத்து இங்கே பாருங்கள், B இன்ட்டு 3 of T2ங்கிறது என்னது? CT2. அப்போ ப்ளஸ் CT2. சரிங்களா? இந்த இதை எழுதியாச்சு. அப்போ இந்த இது வந்து பாருங்கள், இந்த கொஸ்டினில் உள்ள இந்த சைடு உள்ளது வந்துருச்சு. அப்படி தானே? அப்போது இந்த சைடு எடுத்துகிட்டு இந்த சைடு நிரூபிச்சிட்டோம். வந்துருச்சா? அப்போ இது வந்து என்னது? இது LHS எடுத்திருக்கோம், RHS வந்துருச்சு. இது வந்து என்னது? ஒரு நேரிய சுற்று. அப்படி தானே? இது வந்து ஒரு நேரிய சுற்று. அப்போது எனவே நம்மளுக்கு என்னது? எனவே C of T equal to 3Tயும் ஒரு நேரிய சுற்று ஆகும். சரிங்களா? இந்த சம்மு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த சம் புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.